Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Snapchatல புதுசா அக்கவுண்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா நமக்கு Snapchat ஆப் வந்து பாத்தீங்கன்னா Play Storeலயே அவைலபிளா இருக்கு. நீங்க Play Storeல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த Snapchat ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இந்த வீடியோக்கு கீழ. அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி Snapchat வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க வந்து Snapchat இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து Snapchat வந்து ஓபன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட Snapchat வந்து ஓபன் வந்து நான் பண்ணிக்கிறேன். Snapchat வந்து ஓபன் பண்றேன். இப்போ ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ Snapchatோட அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதுல இருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்டை சைன் அப் வந்து பண்ண போறோம். அதாவது அக்கவுண்ட் வந்து கிரியேட் வந்து பண்ண போறோம். இதுல வந்து பாருங்க கண்டினியூ வித் கூகுள் சொல்லிட்டு இருக்கு. நீங்க கூகுள் அக்கவுண்ட் வழியாக கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைன் அப் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து புதுசாக அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து பாருங்க சைன் அப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுல ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல லாகின் சொல்லிட்டு பாருங்க. இந்த லாகினை கிளிக் பண்ணி அப்படின்னா ஓகே, இப்போ நீங்க லாகின் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரா இருக்கட்டும் அல்லது மெயில் ஐடியா இருக்கட்டும் அதை என்டர் பண்ணிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து புதுசா வந்து கிரியேட் பண்ண போறோம். அதனால இதுல வந்து பாருங்க சைன் அப் சொல்லிட்டு இருக்கு. சைன் அப் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நியூவா அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து சைன் அப் வந்து கிளிக் பண்றேன். சைன் அப் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல கெட் ஸ்டார்டட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனேபிள் ஆப் பர்மிஷன் டு மேக் சைன் அப் ஈஸி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல கண்டினியூ சொல்லிட்டு கண்டினியூ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு ஓகே, இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வந்து வருது. பாத்தீங்கன்னா தெரியும் அலோ Snapchat டு ஆக்சஸ் யுவர் கான்டாக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து அலோ வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க அலோ Snapchat டு சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, அலோ பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க இதுல வாட் இஸ் யுவர் நேம் சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுடைய Snapchat அக்கௌண்ட்க்கு நீங்க என்ன நேம் வைக்க போறீங்களோ அந்த நேம் வந்து இதுல டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் வந்து கேட்கறாங்க. ஓகே, இப்போ நான் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல சக்தின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நேம் வந்து பாத்தீங்கன்னா சக்தின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா கீழே பாட்டம்ல கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து கண்டினியூ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பர்த்டே வந்து கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுக்கான பர்த்டே டேட் வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பர்த்டே டேட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான பர்த்டே டேட் உங்களுக்கான உண்மையான பர்த்டே டேட்டை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் பர்த்டே டேட் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே டேட் வந்து என்டர் பண்ணிட்டேன். இது போல நீங்க வந்து உங்களுக்கான பர்த்டே டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து கண்டினியூ இருக்கு. கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்க கொடுத்திருக்காங்க யுவர் யூசர் நேம் இஸ் சொல்லிட்டு அவங்களா ஒரு யூசர் நேம் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த யூசர் நேம் வந்து உங்களுடைய Snapchat அக்கௌண்ட் வந்து பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த யூசர் நேம் வந்து பிடிக்காது. இந்த யூசர் நேம் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த யூசர் நேம் வச்சு தேடுவாங்க. அப்படி தேடும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வரும். ஈஸியா அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசர் நேம் அப்படின்றத பயன்படுத்திக்கலாம். யூசர் நேம் இன்னும் நிறைய விதத்துல வந்து பயன்படுது. இதுக்காக மெயினா வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க சேஞ்ச் மை யூசர் நேம் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, சேஞ்ச் மை யூசர் நேம் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிஃபால்ட்டா அவங்களா ஒரு யூசர் நேம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த யூசர் நேம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இப்போ நீங்க என்ன யூசர் நேம் நீங்களா எதை கிரியேட் பண்றீங்களோ அதை வந்து நீங்க இதுல டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ நானா ஒரு யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க நம்பரை ஆட் பண்ணும்போது இதுல ஆல்ரெடி அந்த யூசர் நேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எரர் வந்து வரும். ரெட் கலர்ல வந்து வரும். அவைலபிளா இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து வேற டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது போல அவைலபிளா வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க வேற நம்பர்ஸோ அல்லது அதுக்கு பக்கத்துல நேமோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ நான் நம்பர் பக்கத்துல டைப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த யூசர் நேம் வந்து அவைலபிளா வருது. இதுல வந்து பாருங்க யூசர் நேம் இஸ் அவைலபிள் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த யூசர் நேமை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து யூசர் நேம் இஸ் அவைலபிள் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து கீழே வந்து பாருங்க யூசர் நேம் சஜெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழவே வந்து அதுலயே அந்த நேமுக்கு பக்கத்துல ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அவங்களா ஒரு சில யூசர் நேம் வந்து சஜெக்ஷன் வந்து பண்றாங்க. அந்த யூசர் நேம் பிடிச்சிருந்தா கூட கீழே பாட்டம் இருக்கக்கூடிய அந்த யூசர் நேமை கிளிக் பண்ணி நீங்க அந்த யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து பாருங்க நான் வந்து எனக்கான ஓனான யூசர் நேம் வந்து நான் செட் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட் ஏ பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுக்கான பாஸ்வேர்ட் வந்து நீங்க செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்க இதுல செட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 8 கேரக்டராவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8 கேரக்டருக்கு மேல கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். ஆனா 8 கேரக்டர் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து லெட்டர் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டை வந்து நீங்க செட் பண்ணலாம். நீங்க வந்து உங்களுக்கான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை செட் பண்ணி முடிச்சிட்டேன். பாஸ்வேர்டை செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க சேவ் லாகின் இன்ஃபோ ஆன் யுவர் டிவைஸ் சொல்லிட்டு இதுல வந்து ஒரு செக் பாக்ஸ்ல டிக் ஆயிருக்கும். குட்டியா ஒரு செக் பாக்ஸ்ல டிக் ஆயிருக்கும். இது டிக் ஆகல அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. இந்த செக் பாக்ஸ்ல நம்ம எதுக்காக டிக் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்க பாஸ்வேர்டை போட்டிருக்கீங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணும்போது திரும்ப உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்து லாகின் கிளிக் பண்ணும்போது அப்படியே உங்களுடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணாமலே லாகின் வந்து ஆயிடும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செக் பாக்ஸ்ல நம்ம வந்து டிக் பண்றோம் சேவ் லாகின் இன்ஃபோ ஆன் யுவர் டிவைஸ் சொல்லிட்டு உங்களுடைய அந்த லாகின் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்னாப்சாட் அந்த டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். அப்படி வந்து சேவ் ஆகும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்மளுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்ல லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க இது போல லாகின் பண்ணணும் அப்படின்னா அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா டிக் ஆகி தான் வரும். பட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க அந்த டிக்கை கூட எடுத்து விட்டுலாம். ஓகே, அந்த டிக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். பாஸ்வேர்டு செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ இதுல வந்து பாருங்க கண்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்க இந்தியாவா இருந்தா இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல டிஃபால்ட்டா இந்தியால செலக்ட் ஆயிருக்கு. நீங்க வேற கண்ட்ரியா இருந்தா இந்த சைடுல ஒரு ஆரோ இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து கண்ட்ரிஸ் வந்து நிறைய இருக்கும். உங்களுடைய கண்ட்ரி எதுவோ அதை தேடி கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தேடுறது கஷ்டமா தான் மேல சர்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து உங்களுடைய கண்ட்ரி நேம் நீங்க டைப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ட்ரி வந்து மேல வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய கண்ட்ரி என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து கேட்கறாங்க. இப்போ நீங்க வந்து எந்த ஃபோன் நம்பர்ல உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். இதுல வந்து பாருங்க நீங்க இப்போ ஃபோன் நம்பர்ல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல, இமெயில் அட்ரஸ் வழியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல யூஸ் இமெயில் அட்ரஸ் இன்ஸ்டால் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து வரும். இல்ல இந்த இமெயில் அட்ரஸ்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், அல்லது வேற இமெயில் அட்ரஸ்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வேற இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்க அதன் மூலமா வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கோடு கொண்டு வந்து இதுல என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்களுடைய இமெயில் வழியாவே நீங்க வந்து வெரிஃபைட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்க்கு போற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் வழியாவே நம்ம ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் கிரியேட் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க யூஸ் ஃபோன் நம்பர் இன்ஸ்டால் சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ் ஃபோன் நம்பர் இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து ஃபோன் நம்பர் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஓகே, ஃபினிஷ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகி நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் யுவர் நம்பர் சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுல என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அந்த கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர்ல நீங்க ஆல்ரெடி வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிருக்கணும். வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாக கோட் வரும். அந்த கோடை வந்து இதுல என்டர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இப்போ இதுல என்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர்ல ஆல்ரெடி வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன். வாட்ஸ்அப் கோட் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த கோட் வந்து இதுல என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எப்படி நம்ம நோட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல ஹோம் பட்டன் இருக்கு. ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துரு. இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்னாப்சாட்னு சொல்லிட்டு இப்போ ஸ்னாப்சாட் சைட்ல இருந்து இப்போ எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து வந்திருக்கு பாருங்க, சாட் வந்து வந்திருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க இதுல இஸ் யுவர் வெரிஃபிகேஷன் கோட் சொல்லிட்டு இப்போ இந்த கோட் வந்து வந்திருக்கு. இந்த கோடை வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து காப்பி கோட் சொல்லிட்டு இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இந்த கோட் வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப வந்து நம்ம அந்த ஸ்னாப்சாட் அந்த பேஜ்க்குள்ளே வந்துடலாம். இப்போ நான் திரும்ப இந்த ஸ்னாப்சாட் பேஜ்க்குள்ளே வந்துட்ட பிறகு இப்போ இந்த கோடை வந்து இதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோடை வந்து நான் பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க நோட் பண்ணியிருந்தா இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க டிஃபால்ட்டா வந்து இதுல 9 ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டா அவங்களே வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்னாப்சாட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல யாரா பிடிக்கல அப்படின்னா கூட நீங்க வந்து ரிமூவ் வந்து பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 பேர்த்த ரிமூவ் பண்ணிட்டு இதுல வந்து ஆட் 7 ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கு. நான் ஆட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்க எக்ஸ்ட்ரா இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் யுவர் பிட்மோஜின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க கண்டினியூ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இதுல while using the app கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபி வந்து கேட்கறாங்க. இப்போ வந்து இதுல உங்களுடைய செல்ஃபி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க உங்களுடைய போனை இப்படி வச்சுட்டு நீங்க வந்து மேலா ஃபீமேலா சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் மேல் சொல்லிட்டு செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் மேல செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுடைய சேஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுடைய சேஃப் எப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதுல வந்து கேமரா ஐக்கான் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒன்று சூட்டபிளா இருக்கு. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு. கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்டினியூ கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா
ஓகே, இதுல வந்து பாருங்க யுவர் அவதார் இஸ் ரெடி சொல்லிட்டு வருது. நம்ம இதன் மூலமா இப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவதார் வந்து செட் பண்ணலாம். நம்ம உள்ள போயிட்டு கூட செட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்தே அவதார் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ டன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, டன் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல டர்ன் ஆன் சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நமக்கு இந்த பேஜ்ல ஆக்சஸ் வந்து கேக்குறாங்க. இதை வந்து டர்ன் ஆன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து டர்ன் ஆன் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இப்படி ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்க்கு அலோ வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டோரேஜ் பர்மிஷனுக்கு அலோ வந்து கொடுத்துக்கோங்க. அலோ வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க அலோ ஸ்னாப்சாட் டு ரெக்கார்ட் ஆடியோ சொல்லிட்டு இதுல வைல் யூசிங் தி ஆப் இது கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பேக் போயிட்டு நம்ம திரும்ப வரலாம். ஓகே, இந்த பேஜ்ல நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ வந்து பாருங்க என்னோட ஸ்னாப்சாட் ஆப் வந்து நான் திரும்ப வந்து ஓப்பன் பண்றேன். ஸ்னாப்சாட் வந்து ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்னாப்சாட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம செட் பண்ண இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்னாப்சாட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஸ்னாப்சாட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப்சாட் பத்தின நிறைய வீடியோஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய ஸ்னாப்சாட்ல புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பயன்படுத்தணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.